வணக்கம் நண்பர்களே, வாங்க பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஃபாரஸ்ட் ஃபார்ம் ஹவுஸுக்குள்ளே போகிறோம். வாங்க, கேட் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் போகும்போது நைட்டு ஒரு 10-11 மணி இருக்கும். பாருங்கள், லைட் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஃபார்ம் ஹவுஸ் பயங்கரமாக இருக்குதுங்க. வந்து இந்த உள்ள ஒரு 100 ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க. ஏக்கர் கணக்கில் இருக்குது எல்லாருக்குமே. இப்போ தான் ஒரு வீடாக கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ எங்களுக்கு நைட்டில் ஒன்றுமே தெரியல. பகலில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே. பாருங்கள், சைடு ஃபுல்லாக மரம், வழியெலாம் எப்படி போகுதுன்னு பாருங்கள். அங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது பாருங்கள். ரோடெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மண் தரை தான், செம்மண் பூமி, சோலார் லைட்ஸ் எல்லாமே. ரொம்ப ஒரு திகில் நிறைந்த இடம். நைட்டில் பார்த்தீங்கன்னா திகிலாக இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வியூலாம் அருமையாக இருக்கும். பாருங்கள், இங்கே ஒரு கார் பார்க்கிங், இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. அங்கே பாருங்கள், இது எல்லாமே ஃபுல்லாக மலை தான். மவுண்டில் தான் இருக்கோம் நம்ம. இப்போ மலை மேலே தான் இருக்கோம். பாருங்கள், அங்கே ஒன்று ரைட்டில் தெரியுதுங்களா? எல்லாம் ஃபார்ம் ஹவுஸை கட்டிட்டு வீக்கெண்டுக்கு இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் வெளிச்சம் இல்லாமல் தனியாக வந்தோம், அவ்வளோதான், செஞ்சு விட்டாங்க போங்கன்ற மாதிரி ஆகிடும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸு. ஆனால் ஒரு இயற்கை சூழலோட அமைதியோட அருமையாக இருக்குது. லீவு கிடைக்கும் போதெல்லாம் ஃபேமிலியோடு ஜாலியாக நிம்மதியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நாங்கள் இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்தோம். பாருங்கள் எப்படி வழி போயிட்டுருக்குன்னு மட்டும் பாருங்கள். வெளிச்சமே இல்லாதப்போ நீங்கள் இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், எதிரில் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். நைட்டு 11 மணி. நாங்களே பயந்துட்டோம் இந்த ரோட்டில் வர்றதுக்கு. மேக்னெட் வச்சு ஏற்றுக்கலாம். பெங்களூருக்கு முன்னாடி ஒசூர் அப்படின்ற இடத்துல இது இருக்குது, இந்த ஃபார்ம் ஹவுஸ். இப்போ நாங்கள் போகிறதோட எண்டில் அதுக்கப்புறம் ஊர்லாம் வீடுங்கள்லாம் கிடையாது, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் டவுனில் போயிடுவோம். அதனால் இப்போ லெஃப்டில் போவோங்க. பாருங்கள், ரைட் லெஃப்ட் எல்லாமே ஃபார்ம் ஹவுஸுக்கான லே அவுட்டு தான். ஏக்கர் கணக்கில் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள் வண்டிங்களா, அங்கே பாருங்கள், அங்கே ஒரு வீடு தெரியுதா? இது ஒரு கேட் தெரியுது பாருங்கள், அது ஒரு ஃபார்ம் ஹவுஸு. நீங்கள் இதுக்கே அப்படின்றீங்களே, எலக்ட்ரிஷியன் ஒருத்தர் தனியாக இங்கே தங்கி நின்றாண்டா, ஒரே ஆள். மரங்கள்லாம் நல்ல அருமையான மரங்கள், டிம்பர் மரங்கள், ஃப்ரூட்ஸ் மரங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரே ஆள் வண்டி, ஃபியூச்சரில் நல்ல வேல்யூ இருக்குது. அந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ஒர்க் பண்ண போகிற ஃபார்ம் ஹவுஸோட ஏரியா. ஓகே, ரைட்டில் 2 ஃபார்ம் ஹவுஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. கேட் இருக்குது பாருங்கள். இப்போ லெஃப்டில் நம்மளோட ஃபார்ம் ஹவுஸ் இருக்கும் பாருங்கள், தெரியுதுங்களா? இதுதான் நம்மளோட ஃபார்ம் ஹவுஸ். கால பைரவர்கள் இருக்கிறார்கள்.
பாருங்கள், நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே போகலாம் வாங்க. ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே போனால் டவுன் இறங்கிக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் எண்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் தான். வாங்க நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே போகலாம். சூப்பராக இருக்குது பாருங்க, படிக்கட்டு வெளியே. இன்னும் ஒர்க்கு ஃபினிஷ் ஆகலை. செருப்புலாம் இருக்குது. ஏற்கனவே ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே ஆளுங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், வேலை செய்கிறவங்க. சூப்பராக இருக்குதுங்களா வியூவு? ஆமாம், அங்கே உள்ளே போகலாம். லைட் போட்டாச்சு. இதெல்லாம் நம்ம செஞ்ச ஃபர்னிச்சர் தான், ஐட்டம் தான் எல்லாமே. மேலே பாருங்கள், கட்டில் போட்டு மேலே படுத்துக்கலாம். இது ஒரு பெரிய பெட்ரூமு. வாங்க பகலில் பாருங்கள், இதோட காலையில் 7 மணிக்கு இதோட வியூவை பாருங்கள், எவ்வளோ பனி பெய்யுதுன்னு பாருங்கள். சரியான கிளைமேட்டுங்க, நல்ல கிளைமேட்டு. பாருங்கள் பனி எப்படி பேஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். சூப்பர் லொக்கேஷன். பகலில் பார்த்தீங்கன்னா அருமையான லொக்கேஷனு. கிளைமேட்டு அந்த மாதிரி இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடம் எவ்வளோ பேருக்கு பிடிக்குன்றதை மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட் பார்த்ததுக்கும் இப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள். நன்றி, வணக்கம்.